உங்கள் குழந்தைக்கு பால் பத்தலையா? அப்போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 மாதம் ஆகிற குழந்தைகளுக்கு, 3 மாதம் ஆகிற குழந்தைகளுக்கு பால் சுரக்கலை, அப்படி இல்லைன்னா பால் கம்மியாக வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 ml அளவு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நமக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி அடைவதற்கு இது நாட்டு சர்க்கரை ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இது கூட எக்ஸ்ட்ராவாக கூட ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன்னாலும் கூட போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த ரவையை இந்த பாலோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரவை நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரவை எந்த அளவுக்கு வேகுதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு நல்லா பால் சுரக்கும்.